சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மாவு இதில் எதையுமே நம்ம மிக்ஸ் பண்ணுறதில்ல. மாவு எப்படி பிசைகிறோமோ அதுவும் நம்ம அந்த தேய்க்கிறது தான் அங்கே சாஃப்டாக வரும் சப்பாத்தி. இது வந்து நான் லேயர் சப்பாத்தி போட்டு காட்ட போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தண்ணி எடுத்ததும் அதிகமாக ஊற்றிக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி உப்பு கொஞ்சமாக தண்ணியில் போட்டுக்கோங்க. இதிலே கூட நீங்கள் உப்பு கொஞ்சமாக போட்டு தூவிக்கலாம். ஆனால் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி தான் மாவு தேய்க்கணும். இப்படி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா இருக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஈவனாக அந்த தண்ணி போய் மாவில் மிக்ஸ் ஆகும். மாவு பாருங்கள் பிசைஞ்சிட்டோம். அங்கே பாருங்கள் இந்தமாரி நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஆனால் நம்ம பூரிக்கு கொஞ்சம் இதை விட நல்லா திக்காக இருக்கும். இப்படி அழுத்தினா அதுமாதிரி சாஃப்டாக போகக்கூடாது. அப்போ தான் பூரி நல்லா உப்பலாக வரும். ஆனால் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போதே மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நாங்கள் அடுத்து எப்படி லேயர் சப்பாத்தி உருட்டுறோன்னு பார்க்கலாம். மாவு உருட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருட்டக்கூடாது. அப்போ நமக்கு தேய்க்கும் போது அழகாக வராது சப்பாத்தி. இங்கே பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. அது ஒரு பிரிஞ்சு போகாது, நல்லாயிருக்கும். இதில் எடுத்தோம்னா சப்பாத்தி நல்லா உள்ள லேயர் லேயராக வரும். இந்த மாதிரி உருட்டணும். அங்கே நமக்கு சப்பாத்தி லேயராக வேணும்னா இப்போ பண்ணுற பாருங்கள், இதை தான் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தேய்ச்சிட்டு சும்மா லைட் நீங்கள் நெய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம எண்ணெய் போட போகிறதில்ல. கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள் தோசைக்கல் வச்சுருக்கோம். எண்ணெய் எதுவும் போடலை. வெறும் சப்பாத்தி மாவு தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது போட்டுடலாம். நம்ம சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும்னு எப்படி கண்டுபிடிந்தா பாருங்கள். இந்தமாரி நல்லா பபிள்ஸ் வந்ததுனாவே நம்ம சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா அந்த பபிள்ஸ் வந்தால் தான் நமக்கு சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் எந்த ஆயில் எதுவுமே போடலை. இந்த சப்பாத்தி வந்து இது லேயர் சப்பாத்தி கிடையாது, நம்ம நார்மலாக போடுறது தான். அதனால் இதில் எந்த இதுவுமே போடலை. தண்ணி போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு மாவு பிசைஞ்சிருக்கோம். சப்பாத்தி பாருங்கள் அது நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோட ரொம்ப கலர் மாதிரி ரொம்ப மாறுற மாதிரி நம்ம செய்யக்கூடாது சப்பாத்தி. அதிலே சில நேரத்தில் ஹார்டாகிடும். சப்பாத்தி பாருங்கள் எப்படி நல்லா உப்பலாக வருது. இது மாதிரி உப்பலாக வந்தால் தான் லேயராக சப்பாத்தி நல்லா உள்ள லேயர் லேயராக வரும். நம்ம மடிச்சு இல்லைங்களா, அது நல்லா லேயராக இருக்கும். பாருங்கள் உப்பின்னு இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குங்க சப்பாத்தி. 2 சப்பாத்தி சாப்பிட்டாவே போதும். ஆனால் உள்ள 3-4 லேயர் வரும் உள்ள. இதோ தெரியுதுங்களா பாருங்க. நம்ம ஏதாவது இது உள்ள ஸ்டப்புடு ஏதாவது வச்சு கூட நம்ம காய்ங்க ஏதாவது வச்சு கூட சுட்டு கொடுக்கலாம். சூப்பருங்க. இது ஒரு வீட் பரோட்டா, கோதுமை பரோட்டா மாதிரி இருக்கும். நல்லா மெலிசாக தான் இருக்கும். நம்ம நல்லா மெலிசாக தேய்ச்சாலுமே இதுமாரி உப்பெல்லாம் லேயராக வரும் சப்பாத்தி. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க உள்ள. அதாவது 2 சப்பாத்தி மாதிரி இருக்கும் இது நம்ம சாப்பிட்றதுக்கு. நீங்களும் இதுமாதிரி சுட்டு சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
நீங்கள் எப்படி சாப்பிட்டா சப்பாத்தி சுடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் லேயர் சப்பாத்தி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லேயர் சப்பாத்தி சொன்னோம் இல்லைங்களா, இது வருதுங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. இதுக்குள்ளே இது ஒரு லேயர் வருங்க. இதை பாருங்க. ஆக்சுவலி நம்ம மைதா பரோட்டா சாப்பிட மாட்டோம். இதில் எண்ணெயும் ரொம்ப கம்மி. நான் தடவும் போது தடவினா போதும். பாருங்கள், மைதா பரோட்டா யாராவது சாப்பிட்றவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இது சப்பாத்தியே சொல்லலாம், லேயர் சப்பாத்தி, நம்ம பரோட்டான்னு சொல்லிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.